நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னை திருநின்றவூர்லேருந்து ஞானப்பிரகாசம் பேசுகிறேன். கடந்த 2-3 நாளாக நம்ம அரசியல் காணொலியை வெளியிட்டு இருக்கேன். இப்போது ஆரம்பத்தில் நம்ம திமுக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும்னு ஒரு காணொலி போட்டேன். அதுக்கப்புறம் அதிமுக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும்னு ஒரு காணொலி போட்டேன். அடுத்து தாவேக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும்னு ஒரு காணொலி போட்டேன். என்னைய எல்லோரும் தோற்கடிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ யாருக்கு தான் ஜெயிக்க வைக்கணும்? நம்ம வீட்டு பெண்கள் ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட ஒரு கத்திரிக்காய் வாங்கினாலும் முருங்கை வாங்கினாலும் சொத்துக்குதா பூச்சி புழுகுதா பார்த்துட்டு அது நல்ல காய்கறியாக நல்ல கத்திரிக்காய் நல்ல முருங்காய் வாங்குவாங்க. ஒரு முருங்கை கோணலாக இருந்தால் கூட வாங்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. அப்போ ஏன்னா முருங்கை அப்படியே மூசை உள்ளே போதில்லை, வெட்டி தான் சமைக்க போகிறோம். ஆனால் கோணலாக இருந்தால் கூட வாங்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நாடே கோணலாக தான் இருக்குது. நாடே ரொம்ப சட்டவங்க கெட்டு போய் மது போதை கஞ்சா, எங்கேயும் பாலியல் வன்முறை கொடுமை, படித்தவனுக்கு வேலை இல்லை, தொழில் செய்ய வாய்ப்பு இல்லை, எல்லாத்துலேயும் எங்கே பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து, அரசியல் தலையீடு, எங்கே லஞ்சம் ஊழல் எல்லாத்துலேயும் எப்போதும் இருக்குது. இன்னும் ஏழைகளாகவே தான் இருக்காங்க. பணக்காரன் இன்னும் மேலும் பணக்காரனாக தான் இருக்காங்க. இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான். உண்மையிலே ஒரு தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். அவங்க இன்னும் எல்லோரும் வாக்களிக்கணும்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது. ஆனால் அதே மக்கள்கிட்ட பணம் வாங்கி வாக்களிக்காதீங்கன்னு அதே தேர்தல் கமிஷன் சொல்கிறதில்ல, சரிங்களா? ஸோ நம்ம அண்டா குண்டாகவும் பணத்துக்காகவும் வாக்களிக்காமல் உண்மையான நல்ல கட்சி எது, கொள்கை எது, நம்ம பகுதியில் நிற்கிற நல்ல வேட்பாளர் யார், அவளை பார்த்து தெளிஞ்சு போடணும். எப்படி நல்ல கத்திரிக்காவை நம்ம செலக்ட் பண்ணி வீட்டுக்கு வாங்கணுமோ அதேமாரி நம்ம 5 வருஷம் அடுத்த 5 வருஷம் யார் நம்மளை ஆள போகிறா, அதில் யார் நல்ல வேட்பாளர், யார் நல்ல கட்சி, யார் எந்த கட்சி லஞ்சம் இல்லாமல் நடத்துவாங்க பார்க்கணும். சரி, எல்லாருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாறி ஆட்சி செய்கிறாங்க கடந்த 60 ஆண்டுகள் அதிமுகவும். ஆனால் இங்கே 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. லஞ்சம் ஊழல் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் அரசியலே தொழிலாகிட்டாங்க. அவங்க லஞ்சம் ஊழல் வாங்கினது இல்லாமல் மக்களுக்கும் பணத்தை கொடுத்து மக்களையும் ஊழல்வாதி ஆகிட்டாங்க. மக்களே எல்லோரும் பிச்சைக்காரர் ஆகிட்டாங்க. இனிமேல் நம்மளை ரோட்டில் யாரையும் போனால் போடா பிச்சைக்காரன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஒரு பிச்சைக்காரன் தான். ஏன்னா அவனுக்காவது வீடு வாசல் இல்லை, குடும்பம் குட்டி இல்லை, பிச்சை எடுக்கிறான். உனக்கு வீடு வாசல் குடும்பம் குட்டி எல்லாம் இருந்தும் நீ பிச்சை எடுக்கிற. நீ கவர்மெண்ட்டுமா 2000 கொடுக்குமா, 5000 கொடுக்குமா, 10,000 கொடுக்குமா, அண்டா கொடுமா, குண்டா கொடுமா, ஃப்ரிட்ஜு கொடுக்குமா, கிரைண்டர் கொடுக்குமா, மிக்ஸி கொடுக்குமா,